ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி போர்டிலேருந்து அக்டோபர் 25 ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே, பாஸ் பண்ணவங்க மட்டும் யூஜிடிஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி அந்த எக்ஸாமுக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அப்போவே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நவம்பர் 1லேருந்து 30 வரைக்கும் அப்ளை பண்ணுற டேட்டும், எக்ஸாம் டேட் ஜனவரி 7 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் எக்ஸாம் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை. நவம்பர் 30 வரைக்கும் இருந்ததை டிசம்பர் 7 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டிசம்பர் 13 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் எக்ஸாம் டேட்டை இது வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இன்றைக்கி டிஆர்பியிலேருந்து ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ், யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட்டையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்குமே இது சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நானும் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் வீடியோஸ் அதிகமாக போட முடியலை. ஸோ எல்லோரும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட ஆல் தி வெரி பெஸ்ட். 1 மந்த் டைம் இருக்குது. நல்லா எஃபர்ட் போடுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஹால் டிக்கெட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துட்டோம், இந்த ஹால் டிக்கெட் அதில் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டவுட்டெல்லாம் எதுவுமே வேணாம். நோட்டிஃபிகேஷனில் அவங்க இப்போ கிளியராகவே சொல்லிட்டாங்க. எக்ஸாமை எப்படி தள்ளி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஹால் டிக்கெட்டையே நீங்கள் அந்த February 4 எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் இப்போ உள்ள ஹால் டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அதனால் வேறு எதையும் நீங்கள் மைண்டை போட்டு குழப்பிக்காமல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை மட்டுமே தெளிவாக பாருங்கள். 1 மந்த் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.